ஓகே கேஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தளபதி கச்சேரி சாங்ஸோட டீட்டெயிலிங் வீடியோ. திஸ் வீடியோ டெடிகேட் டு ஆல் தளபதி ஃபேன்ஸ். ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லாரும் யூஸ்ஃபுல்லாக ஜஸ்ட் சிம்பிளாக இன்ஸ்டாகிராம் வச்சு ஃபேஸ்புக் வச்சு ஒரு போஸ்ட் போட்டு ஒரு டேக்கு 300 to 300 அதை ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் இது ஒரு 5 minutes தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால யார் வேணால் பயன்படுத்திக்கலாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இது கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தளபதி கச்சேரி பாடல் உண்மையிலேயே ரசிகர்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாடல அனிருத் பாடி இருக்காரு அப்படின்றது தான் ரிஹர்சல் சாங் பார்த்த நம்மளோட மைண்ட் செட்ல இருந்துச்சு. திடீர்னு அறிவு குரல் அதை விட ஷாக்கிங்கா தளபதியோட வாய்ஸ் வரப்ப ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருந்துச்சுங்க. சாங் ஓபனிங்ல ஆரம்பிக்கிறப்ப என்னடா இது வெஸ்ட் ரிலீஸ்ல போயிடுமா அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா வைபை ஏத்த வேற லெவல் ஒர்த் வருமா. பார்த்த வேலை அனைத்துமே ஒர்த். பாடலோட எண்டுல தளபதி, பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் அனிருத் எல்லாருமே சேர்ந்து ஆடக்கூடிய டான்ஸ் இந்த லிரிக்கல் சிங்கிள்ல யூஸ் பண்ணல. தியேட்டர்ல மூவி எப்போ பாருங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த பாடல்ல அரசியல் சாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யோ, படமே அரசியல் தாயா, பின்ன பாடல்ல இருக்காதா? அதாவது படம் பாட்டு மாதிரியே கிடையாது. டிவிகே சாங், அதாவது 3வது டிவிகே சாங் ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கு. கத்தி தொண்டையே போயிடுச்சு. ஜனநாயகனுக்கு காப்பு கட்டியாச்சு. இனிமே ஹேட்டர்ஸ் எல்லாம் அமைதியா இருக்கணும். இந்த தளபதி கச்சேரி பாடலோட மேக்கிங்ல ஒளிந்திருக்கக்கூடிய பல விஷயங்கள் என்னன்றத வாங்க பார்க்கலாம். இப்போ ஓபனிங் ஃப்ரேம்ல அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேல போனீங்கன்னா லியோ, அப்படியே கீழ பாத்தீங்கன்னா முத்துப்பாண்டி ரைஸ் மில், அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா திருப்பாச்சி வெல்டிங் ஒர்க்ஸ், அப்படியே லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா குருவி பார்சல் சர்வீஸ், அப்படியே அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா துல்லாத மனமும் துள்ளும் இசைக்குழு, அப்படியே கீழ பாத்தீங்கன்னா போக்ரி ஷாப், அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அஸ்கா நண்பன் திரைப்படம், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஜேடி காலேஜ் மாஸ்டர் திரைப்படம், அப்படியே ரைட்ல இருக்குது லவ் டுடே பியூட்டி பார்லர், அப்புறம் பக்கத்துலயே நேசமணி பெயிண்ட்ஸ், அதுக்கு கீழ நான் ரெடி தான் டி ஷர்ட் அப்படின்னு இது லியோ மீன் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா கீழேயே பாத்தீங்கன்னா சிவகாசி பட்டாசு கடை, அதுக்கு பக்கத்திலே திருமலை ஒர்க் ஷாப், இப்ப மேல பாத்தீங்கன்னா ஆலிஸ்வெல், அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் ஹாஸ்பிடல், அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா வேலு ஸ்டோர் கில்லி திரைப்படம், அப்படியே மேல பாத்தீங்கன்னா ஹலமதி நகர் கடை பீஸ்ட் படத்தை மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதுக்கு பக்கத்துல பத்ரி பாக்ஸிங் கிளப், அப்படியே மேல பாத்தீங்கன்னா பிகில் ஃபுட்பால் கிளப், அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இல்தக சையா ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம், அப்படியே ரைட்ல போனீங்கன்னா பகவதி டீ ஸ்டால், அப்படியே கீழே பாத்தீங்கன்னா கத்தி போஸ்டர், அதுக்கு கீழே சாக்லேட் காஃபி ஐ மீன் லியோ காஃபின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து பீஸ்ட் துணி கடை, கதிரேசன் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் தனலட்சுமி ஹோட்டல்ஸ், வரலாமா டிராவல்ஸ்னு நிறைய படத்தை இப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப பாடலோட முதல் லிரிக்ஸ்ல எங்க அண்ணா வி கச்சேரி அப்படின்றது எங்க அண்ணா விஜய் கச்சேரி, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இருந்தாலும் இந்த இடத்துல பதிவு பண்றேன். இப்போ 41 செகண்ட்ல பாத்தீங்கன்னா தலைவா ஸ்டில் இருக்கு, அதுக்கப்புறம் 1.6ல ராயப்பன், பிகில், மைக்கேல் 3 ஸ்டில்லுமே வருது. அதுலயே கத்தி, லியோ, மாஸ்டர், நண்பன், பகவதினு இதுலயும் சில படங்களை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த கலர் கிரேடிங் பிக்சர்ல கில்லி, துப்பாக்கி, கத்தி, தெரி, மெர்சல், தேவா, சச்சின், மாஸ்டர், லியோ, பீஸ்ட், அழகிய தமிழ் மகன், நண்பன், ஜில்லா, பகவதி, துல்லாத மனமும் துள்ளும், காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், கோட்டு, அப்புறம் இந்த ஆடி லஞ்ச் ஸ்டில்ல போட்டு தலைவா ஸ்கெட்ச்ல ரசிகன்ல இருந்து ஒவ்வொரு படத்தையும் மென்ஷன் பண்றாங்க. ஆனா அந்த ஸ்பாட் வந்து தளபதி விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பாட்டாவும் காட்டுறாங்க. ஆனா அதே நேரத்துல மாஸ்டர் பிரச்சனை அப்போ மக்கள் எல்லாம் கொண்டாங்கல அந்த மாதிரி பிளேஸாவும் இருக்கு. ஏன்னா அதுல செல்ஃபி ஸ்டில் இருக்கு. அடுத்து லிரிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆவோ டுகெதர் பையா பையா ஹிந்தி ரசிகர்களுக்காக, சாதி பேதம்லாம் லேதையா தெலுங்கு ரசிகர்களுக்காக, அடுத்து நீங்கள் ஸ்நேகம் போல் அப்படின்னு மலையாள வேர்டை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்புறம் அண்ணன் கண்டிலா ஓச்சையா அப்படின்னு கன்னட வேர்டையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்புறம் தளபதி நடந்து வர இந்த ஒரு போர்ஷன்லயே பல படங்கள் அடங்கி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து வேற எதனா உள்ள இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.